நாம் துதியின் வேளையில் நாம் கேட்டது போல் அந்த சங்கீதத்தில் கடைசியாக 9வது வசனத்தில் அவர் சொல்லும்போது, ஆண்டவரே, நான் முதிர் வயது ஆனவுடன் நீங்கள் என்னை தள்ளிவிடாமலும் எனக்கு பலன் குன்றி இருக்கும்போது என்னை கைவிடாமலும் இருமென்று சொல்லி அவர் வேண்டுதல் செய்கிறார். அந்த வேண்டுதல் நம்முடைய இருதயத்திலேயும் நமக்கு வயது ஆகும் பொழுது, பலன் குன்றி இருக்கும்போது, நாம் பலவீனமாக இருக்கும்போது நமக்கும் அந்த கேள்வி உண்டாயிருக்கக்கூடும். ஆனால் அதற்கு விடை என்னவென்றால், ஏசாயா 46:3-4 அதற்கு விடையளிப்பதாக ஆண்டவர் பதிலளிப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். நாம் அதை வாசிப்போம். ஏசாயா 46:3-4. யாக்கோப்பின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சன்னதியில் மீதியான சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன். ஆண்டவருடைய கேரியர், அவருடைய வழிநடத்துதல், அவருடைய தாங்குகிற அந்த காரியம் தாயின் வயிற்றில் தொடங்கி முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன். நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படியே செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பு வைப்பேன். இதுதான் நமக்கு வயதானவங்க, பலவீனமாக இருக்கிறவங்க, அல்லது உடல்நிலை குன்றி போனவங்க, வியாதிப்பட்டிருக்கிறவங்க, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற பதில் என்னென்னா, நான் உங்களுக்கு அப்படி செய்வேன், நான் உதவி செய்வேன், நான் உங்களை தப்பு வைப்பேன், நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன். வாலிபர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அப்படியே அவர் செய்யக்கூடிய நல்ல தகப்பனாக இருக்கிறார். தாயின் கருவிலிருந்து முதிர் வயது வரைக்கும் ஆண்டவர் தம்மை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் அப்படி செய்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சத்தியத்திலும் தேவனுடைய உபதேசத்திலும் நாம் நிலைத்திருந்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுக்கென்று நாம் வாழும்படி நாம் ஒவ்வொருவரும் உற்சாகம் அடையவும் தைரியம் அடையவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு அநேக போதனையினாலும் புத்தி சொல்லுதலினாலும் நம்முடைய மூத்த சகோதரராயிருக்கிற அப்போஸ்தலனும் மூத்த சகோதரருமாயிருக்கிற சாக் பூனன் நமக்கு அநேக புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி அநேக செய்திகள் அவங்க பேசியிருக்காங்க. உங்களுக்கு மொபைல் ஃபோன் இருந்ததுன்றா நீங்கள் உங்களுடைய நேரத்தில் 1 மணி நேரம் ஒரு செய்தி ஓடும். அதை நீங்கள் தினந்தோறும் ஒவ்வொரு செய்தியாக கேட்கலாம். இன்னும் உங்களுக்கு நேரம் கிடைக்குமென்றால் பல தலைப்புகளில் புஸ்தகங்களை எழுதியிருக்காங்க சாக் பிரதர். நீங்கள் அதை அநேக புஸ்தகங்கள் உண்டு. அதை நீங்கள் வாங்கி வாசிக்கும்படி நான் உங்களை எல்லாரையும் ஊக்கப்படுத்துகிறேன், நான் உற்சாகப்படுத்துகிறேன். அநேக தலைப்புகளில் குடும்பத்தை எப்படி நடத்துவது, ஒரு வாலிபன் எப்படி வாழ்வது, அல்லது நம்முடைய சூழ்நிலையில் நாம் எப்படி ஜீவிப்பது அப்படிங்கிறது குறித்து அநேக புத்தகங்களை சாக் பூனன் பிரதர் எழுதியிருக்காங்க. நீங்கள் அதை வாசித்து நீங்கள் உங்களை உற்சாகம் அடையும்படி, நாம் தைரியம் கொள்ளும்படி சாக் பிரதர் ஆலோசனையாக சொல்லும்போது சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துக்கு உதவி செய்த தேவன் எனக்கும் உதவி செய்தார். எனக்கு உதவி செய்த தேவன் உங்களுக்கும் உதவி செய்வார். நான் ஜீவித்தேன், நான் எப்படி ஆண்டவரை பின்பற்றினேன், நான் எப்படி சத்தியத்தை கை கொண்டேன், அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் கை கொள்ள முடியும், நீங்கள் ஜெயிக்க முடியும், நீங்கள் பாவத்தை ஜெயிக்க முடியும்னு சொல்லி அவங்க நமக்கு ஆலோசனை சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நம்முடைய லைஃப்பில் நாம் ஆண்டவரே, பிரதருக்கு உதவி செய்த தேவன், இன்னும் அநேக பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்த தேவன் எனக்கும் உதவி செய்யுன்னு சொல்லி நாம் அப்படி வாஞ்சியுள்ளவர்களாய் விருப்பமுள்ளவர்களாய் நாம் இருந்தோமென்றால் தேவன் நமக்கும் உதவி செய்வார். நம்ம எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகவோ அல்லது எந்த சூழ்நிலையிலும் நம்ம துவண்டு போய் நிற்கவோ தேவையில்லை. தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் அவருடைய பிரதருடைய புஸ்தகங்கள் அநேக புஸ்தகங்களை நான் வாசிச்சிருக்கேன். அதெல்லாம் எனக்கு மிகுந்த ஆறுதலாகவும் என் சூழ்நிலைக்கு அவ்வளவு தேவையுள்ளதாக இருந்திருக்கு. இதுபோல் நம்ம ஒவ்வொருவருமே அதை வாசிக்கும்படி முன்னையெல்லாம் பரலோக பொக்கிஷம் வரும்.
இன்றைக்கி டெய்லி டிவோஷன் வருது, அதே போல் இன்று அவர் சத்தம் வருது. அதையெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க, வாசிக்கிறீங்க. தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும்படி, அதில் நிலைத்திருக்கும்படி, அந்த சத்தியத்தை நாம் பின்பற்றும்படி நாம் முழு இருதயமாய் நாம் அதை வாஞ்சிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம். இங்கே ஒரு விசுவாச பட்டியலை குறித்து ஒரு நீண்ட பட்டியலை நாம் வாசிக்கிறோம். பைபிளில் ஒரு விசுவாச அதிகாரம், விசுவாச பட்டியல் உள்ள ஒரு அதிகாரம்னா இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம். இதை நான் வாசிக்கும்போது அநேக காரியங்களை, அநேக தேவ பக்திக்கு விசுவாசத்தில் ஆரம்பித்த மனுஷர்களை குறித்து வாசிக்கிறோம். இதில் சில பேரும் விடப்பட்டிருக்கு. உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாள் இதில் ஆரம்பிக்கலை. ஆனால் அவங்களுடைய மகன் ஆபேலிருந்து ஆரம்பிக்குது. இப்படி நான் விசுவாச பட்டியலை நான் வாசிக்கிறோம். இதில் 7வது வசனத்தை நான் வாசிப்போம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். நோவாவை குறித்து நம்ம எல்லாருக்கும் அநேக பிரசங்கங்களை, அநேக வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். அதே போல் இன்றைக்கும் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே, தான் வாழ்ந்த காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, நோவா அவர் நம்மை போல ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவர் வாழ்ந்த காலத்தில் அவ்வளவு கொடூரமான காலம். அங்கே பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். நித்தமும் அவளுடைய இருதயத்தில், மனுஷனுடைய இருதயத்தில் நித்தமும் பொல்லாததை யோசித்து, நித்தமும் பொல்லாதவைகளை சிந்தித்து, அவர்கள் அக்கிரமக்காரர்களாக இருந்த காலத்தில் இந்த நோவா இருந்தார். ஆனால் நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, உலகமே பொல்லாங்கக்குள்ளே கிடந்தது. உலகமே, மனுஷனுடைய இருதயமெல்லாம் நித்தமும் பொல்லாததையே யோசித்தாங்க, பொல்லாததையே செஞ்சிச்சாங்க. ஆனால் ஒரே ஒரு நோவா, ஒரே ஒரு மனுஷன், அவன் தேவனிடத்திலிருந்து தயவை பெற்று, தேவனுடைய இரக்கத்தை பெற்று, தேவனுடைய அந்த மாபெரும் தயவினால் அவர் என்ன செய்தார்னா, காணாதவைகளை குறித்து அவன் தேவ எச்சரிப்பு பெற்று, நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரலோகம் என்கிறோம் பார்க்குறோமா? இல்லை. உண்மை என்கிறது தெரியுதா? இல்லை. ஆனால் உண்டு. இதுபோல் நம்முடைய வாழ்க்கையில், ஆண்டவரே, நான் காணாதவைகளை குறித்து நான் தேவ எச்சரிப்பு படணும். ஆண்டவரே, நித்தியத்தை நான் காணும்படி ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் நான் பார்க்கல. அது மாதிரி இவனுடைய வாழ்க்கையில் காணாததை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றான். ஒரு வெள்ளம் வரப்போகுது, உலகம் அழிய போகுது, எல்லாரும் இந்த உலகமே அழிக்கப்பட போகிறாங்க வெள்ளத்தினால் அப்படின்னு சொல்லி தேவனுடைய எச்சரிப்பு வந்தது. எச்சரிப்பு வந்த உடனே அவன் எச்சரிப்பாக்கப்பட்டான். அங்கே வாசிக்கிறோம், அவன் எச்சரிப்பு பெற்று. நாம் சபைக்கூடி வருகிற நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையினால், தீர்க்கதரிசியினால், அப்போஸ்தலர்களால், தேவனுடைய மனுஷர்களால் நாம் எச்சரிப்பு பெற்று, புத்தி அடைந்து, கீழ்ப்படிந்து, நாம் காணாதவைகளை குறித்து, நம்முடைய பாவம் நம்ம கண்ணுக்கு தெரியுதில்லை, நான் சரியாக தான் இருக்குன்னு நான் சொல்லுவோம். ஆனால் ஒருத்தர் பார்க்கும்போது, நம்மளுக்கு பார்த்து சொல்லும்போது, ஆண்டவரே நான் எச்சரிப்பு அடையட்டேன், ஆண்டவரே நான் மனம் திரும்பிட்டேன், ஆண்டவரே என்னுடைய அவ்விசுவாசம், என்னுடைய போக்குத்தன்மை, ஆண்டவரே நான் எச்சரிப்பு படட்டேன், ஆண்டவரே
இப்படி அவன் எச்சரிப்பு பெற்றான். இதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் சபைக்கூடி வருகிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எச்சரிப்பு அடைய வேண்டும். எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி, அவன் தன் வாழ்க்கையில் பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணினான். கிட்டத்தட்ட இவன் எத்தனை வருஷமாக அதை செய்தாரென்றால் 100 வருஷம் அந்த பேழையை செய்தாராம். 100 ஆண்டுகள் அந்த பேழையை அவன் செய்தானான். 120 வருஷம் பிரசங்கித்தார். ஆனால் 100 வருஷம் அந்த பேழையை அவர் செய்தார். நான் ஆச்சரியப்படுறேன், வியப்பாக இருக்குது. ஆண்டவரே, முழு உலகத்தில் ஒரு பேழையை ஒரு குடும்பம், ஒரு மனுஷன் ஒரு எச்சரிப்பு பற்று அதை செய்கிறாங்க. அது எதுக்குன்னா, அந்த தேவனுடைய சித்தத்தின்படியே அதை செய்கிறாங்க. தேவனுடைய நோக்கத்தின்படியே அந்த பேழையை அவங்க திட்டமிட்டு தீர்மானித்து தேவன் சொன்ன பிரகாரமே அதை செய்கிறாங்க. தேவனுடைய மகிமைக்காகவே அதை செய்கிறாங்க. இதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நான் தேவ பக்தி உள்ளவனாகி, ஆண்டவரே என் பிள்ளைகளை, நான் என் குடும்பத்தை, ஆண்டவரே என்னுடைய சபையாரை, சகோதரர்களை, சகோதரிகளை, ஆண்டவரே நாம் கட்டப்படுவதற்கு சபையாக, ஆண்டவரே எச்சரிப்பு பெற்று பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் உலகத்திலிருந்தும் பிசாசினுடைய மோசம் போக்குதலிருந்து ஆண்டவரே தேவ எச்சரிப்பு பெற்று ஆண்டவரே அந்த சபையாக கூட்டப்பட்டு ஒரு சரீரமாய் கட்டப்படணும். ஆண்டவரே இப்படி நம்ம எச்சரிப்பு படணும். ஆண்டவரே கட்டப்படணும். ஆண்டவரே இந்த பொல்லாத உலகத்திலிருந்து அவங்க நீக்கப்படணும். ஆண்டவரே அந்த வேலையை செய்வதற்கு அவங்க எத்தனை வருடங்கள் எடுத்துக்கொண்டாருன்னா 100 வருடம் எடுத்துக்கொண்டாராம். அவர் அவ்வளவாய் ஜாக்கிரதையாய் அதை செயல்படுத்தினாராம், ஜாக்கிரதையாய் அதை செய்தாராம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டமைப்பதற்கு, தேவனுக்கென்று உங்களை ஒப்பு கொடுப்பதற்கு, உங்களை தயார் செய்வதற்கு, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை, நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு ஆண்டவரே நானும் என்னை ஆயத்தப்படுத்துகிற ஆண்டவரே, என் இருதயத்தை உமக்கு நேராக திருப்புற ஆண்டவரே, உமது உண்மைக்கு நேராக, உமது பரிசுத்தத்துக்கு நேராக, உமதுடைய எச்சரிப்புக்கு நேராக ஆண்டவரே என்னுடைய இருதயத்தையும் திருப்புற ஆண்டவரே. எனக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. நான் எல்லாரும் மாதிரி ஜீவிக்க விரும்பல ஆண்டவரே. நான் எச்சரிப்பு பெற ஆண்டவரே. இப்படி அவன் வாழ்ந்த காலத்திலே எத்தனையோ கோடான கோடி ஜனங்க வாழ்ந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு மனுஷன் கெட்டுப்போன உலகத்தில் அவன் தேவனுடைய கிருபையை நாடி கிருபை பெற்றான். தேவனுக்கென்று அவன் மகிமையாக வாழ்ந்தான். தேவனுக்கென்று தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஒரு பெரிய பேழையை செய்தான். அவனுடைய ஆயத்த வேலைகள் எல்லாம் அந்த 100 வருடமும் அந்த குடும்பத்தை ரட்சிப்பதற்கு அவன் பிள்ளைகளுக்கு போதித்திருப்பான், மனைவிக்கு போதிச்சிருப்பான், மருமக்களுக்கு போதிச்சிருப்பான். இப்படி அவன் அந்த சொந்த குடும்பத்தை காப்பதற்கு அந்த தண்ணீரிலிருந்து, தேவனுடைய ஆக்கணையிலிருந்து, தேவனுடைய அந்த எச்சரிப்பிலிருந்து அவன் காக்கப்படுவதற்கு அவன் ஆயத்தமாக்கப்பட்டான். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நானும் அந்த நோவாவை போல எச்சரிப்படையவனாய் ஆண்டவரே வாழ எனக்கு உதவி செய்யுங்க. அந்த 8 வருஷம் அந்த 8 பேர் மாத்திரம் அந்த பேழைக்குள் பிரவேசித்தாங்களாம். அந்த 100 வருஷம் கட்டின அந்த பேழைக்கு அதில் 8 பேர் மட்டும், தன் குடும்பத்தார் மட்டும் உள்ள பிரவேசித்தாங்களாம். மற்றவங்கெல்லாம் அவரை பார்த்து கேலி செய்தார்களாம். இப்படி ஒரு உலகம் அழிய போகுதா? ஜலத்தினால் அழிய போகுதா? நோவாவே என்று சொல்லி அவனை பரிகாசித்தாங்களாம். அவனை குறித்து கிண்டலும் கேலியும் செய்தாராம். ஆனால் அவரோ தேவனுடைய எச்சரிப்பு பெற்று தன் பிள்ளைகளுக்கு போதித்தான். தன் பிள்ளைங்க அந்த வழியில் நடக்கும்படி அவன் உதவி செய்தான், குடும்பங்களுக்கு உதவி செய்தான். நம்மளும் நம் வாழ்கிற நாட்களை ஆண்டவரே நான் எச்சரிப்பு பெற்று, ஆண்டவரே நான் என் பிள்ளைகளோடு சேர்ந்து, என் குடும்பத்தோரோடு சேர்ந்து நான் ஒரு ஆயத்த நிலையில் இருக்கட்டும் ஆண்டவரே. நான் ஆயத்தமாக இருக்கட்டும் ஆண்டவரே. நான் என் மனைவியோடு சேர்ந்து, என் பிள்ளைகளோடு சேர்ந்து, என் சகோதரர்களோடு சேர்ந்து ஒரு ஐக்கியப்பட்ட இறுதித்தோடு சேர்ந்து ஆண்டவரே உம்முடைய பரம எச்சரிப்புக்கு, உம்முடைய பரம ராஜ்யத்துக்கு,
உம்முடைய பரம சித்தத்துக்கு, உம்முடைய பரம நோக்கத்துக்கு நான் ஆயத்தமாகட்டும் ஆண்டவரே. இப்படி அவன் ஆயத்தமாகி அந்த 8 பேர் மட்டும் காக்கப்பட்டாங்களாம். அவன் 120 வருஷம் பிரசங்கித்தான். அங்கே வாசிக்கிறோம் 2 பேதுருன்னு நினைக்கிறேன். பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நீதி நிறைந்த உலகத்தில் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல், ஆதி முதல் இருந்த அந்த உலகத்தையும் அவன் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய, அவனுடைய பிரசங்கத்தில் கொஞ்சம் கூட கலப்பு இல்லவே இல்லை, அப்படியே ஒத்தவேசமாக இல்லவே இல்லை. அவன் கலப்புள்ளவனாக இல்லை. பாவத்தை பாவம் என்று சொன்னான், அக்கிரமத்தை அக்கிரமம் என்று சொன்னான். நீதியை பிரசங்கித்தான், நீதியாக வாழ்ந்தான், நீதியாக தன் இருதயத்தை பாதுகாத்து கொண்டான். தன் பிள்ளைகளுக்கு புத்தி சொன்னான், தன் மருமக பிள்ளைகளுக்கு புத்தி சொன்னான். இப்படி அவன் குடும்பத்தோடு சேர்ந்து அவன் காக்கப்பட்டான், எச்சரிப்படைந்தான். இன்றைக்கி நம் குடும்பமாக இருக்கிற நாம், பிள்ளைகளாக இருக்கிற நாம், சகோதரராக இருக்கிற நாம் எச்சரிப்பு பெற்று, ஆண்டவரே நான் உம்முடைய ராஜ்யத்தில், உம்முடைய சபையில், உம்முடைய பேழையாகி அந்த சபையில் ஆண்டவரே நானும் காக்கப்பட, என் பிள்ளைகளும் காக்கப்பட, என் சகோதரர்களும் காக்கப்பட ஆண்டவரே அந்த தெளிந்த இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஒரு அலட்சிய போக்கு எனக்கு வேணாம் ஆண்டவரே. ஒரு ஆயத்தமில்லாத இருதயம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த உலகத்தில் இருந்தது எல்லாமே அழிக்கப்பட்டது, ஆனால் அந்த பேழைக்குள்ளே இருந்த ஒரே ஒரு குடும்பம் மட்டும் காக்கப்பட்டது. இதுபோல் ஆண்டவரே என் பிள்ளைகள், நான் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காக்கப்பட, பாவத்திலிருந்தும் வேஷத்திலிருந்தும் பொய்யிலிருந்தும் உலகத்தினுடைய மாயத்திலிருந்தும் காக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்படி நான் அந்த பேழைக்கு நேராக, அந்த சபைக்கு நேராக, அந்த பரிசுத்தத்துக்கு நேராக, அந்த பரிசுத்தவான்களுக்கு நேராக என் வாழ்க்கை திருப்பப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்படி அவன் முழு உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகி நோவா முதலாத 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினான். அந்த 8 பேரை, அவங்க அவபக்தியுள்ள மனுஷர்கள், அவர்கள் மத்தியில் 8 பேர் மட்டும் காக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த 100 வருஷமும் அவன் ஆயத்த நிலையிலே அந்த பேழையை செய்தான். அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருந்திருக்குன்னு பாருங்கள். அவனுடைய குடும்பத்தில் எவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருப்பான் பிள்ளைகளுக்கு, எவ்வளோக்கு புத்திமதி சொல்லியிருப்பான், எவ்வளவு அந்த தேவனுடைய அந்த எச்சரிப்பு எவ்வளவு அவன் கேட்டு தினந்தோறும் கேட்டு. நம்மளை போல் பைபிளெல்லாம் அவருக்கு இல்லை, நம்மளை போல் சகோதரர்களெல்லாம் அவருக்கு இல்லை, நம்மளை போல் ஆலோசனை சொல்லக்கூடிய ஆட்களெல்லாம் இல்லை. பரத்திலிருந்து ஒரு சத்தம் வரும், அதை கேட்பார், அதை மனசில் வச்சுக்குவார், அதை போய் பிள்ளைகளிடத்தில் அவர் ஷேர் பண்ணுவார். அதை சொன்னதை அப்படியே செய்தார். ஆனால் நமக்கு எவ்வளவு அட்வான்டேஜ், நமக்கு எவ்வளவு ஒரு காரியங்கள் இருக்குது, பைபிள் இருக்குது, செய்திகள் இருக்குது, ஆலோசனை சொல்ல சகோதரர்கள் இருக்காங்க, சபை இருக்குது. ஆனாலும் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாய் நம் ஆலோசனையை பெற்று நாம் வாழும்படி பிரயாசப்படும்படி, நம் கண் சொருகி போகிடாதபடி, சத்தியத்தில் நிலைத்திராதபடி நாம் போயிடாதபடி நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாய் நாம் கேட்கப்பட வேண்டியது. இப்படி அவனுடைய வாழ்க்கையில் எச்சரிப்படைந்தான். இதை நான் பார்க்கும்போது நான் வியப்பாக இருக்குது. ஆண்டவரே என்னுடைய ஆயத்தமும் எப்படி இருக்குது ஆண்டவரே, என்னுடைய நிலைமையும் எப்படி இருக்குது ஆண்டவரே, என்னுடைய தனிப்பட்ட ஜீவியமும் எப்படி இருக்குது ஆண்டவரே. சாக் பிரதர் ஒரு மெசேஜில் சொல்லும்போது, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையானது 3 கட்டடத்துக்கு ஒப்பிடலான்னு சொன்னார். முதல் தளம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, 2ஆம் தளம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, 3ஆம் தளம் சபை வாழ்க்கை. இதில் 3ல் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களை நிதானித்து பாருங்கள். ஆண்டவரே என்னுடைய தனிப்பட்ட ஸ்தலமாகிய அந்த ஸ்தலத்தில் நான் எப்படி இருக்கேன் ஆண்டவரே,
உமோடு நான் எப்படி இருக்க ஆண்டவரே, என் தனிப்பட்ட ஜீவியத்தில் நான் எப்படி இருக்க ஆண்டவரே, அதில் நான் சரியாக இருக்கிறேன்னா. அடுத்தது நம்முடைய குடும்ப வாழ்க்கை, 2ஆம் தளம். 3ஆம் தளம், அந்த 3 மாடிக்கு ஒப்பிட்டு சொன்னாங்க. இது மாதிரி நம்முடைய தனிப்பட்ட ஜீவியம், நம்முடைய குடும்ப ஜீவியம், சபை கூடு வருகிற அந்த ஜீவியம், இந்த 3ஐயும் நம்ம ஒப்பிட்டு நாம் எச்சரிப்பு பற்று நம் ஆயத்த நிலையில், அந்த 100 வருடமும் அவன் ஆயத்த நிலையில் இருந்தான். ஆனால் 100 வருடம் கடந்து விட்டது. ஆண்டவர் சொன்ன அந்த நாள் வந்துட்டு எல்லா வேலையும், அந்த வேலையை செய்யக்கூடிய எல்லா வேலையும் தேவனுடைய திட்டத்தின்படியே அவன் செய்தான். செய்துட்டு அங்கே சொல்கிறார், எல்லா மிருகங்களையும் ஜோடி ஜோடியாக அந்த பேழைக்குள் அனுப்புகிறார். ஜோடியாக ஆண்டவருடைய வார்த்தையின்படியே எல்லா மிருகமும் உள்ளே வருது. எல்லாரும் உள்ளே வந்ததுக்கப்புறம் நோவாவினுடைய குடும்பம், அந்த 8 பேரும் உள்ளே வந்ததுக்கப்புறம் தேவன் அந்த நோவாவையும் அவனுடைய குடும்பத்தை உள்ளே விட்டு, எல்லா மிருகத்தை விட்டு அந்த கதவை அடைச்சிட்டார். தேவனே அடைச்சிடுவார். பார்த்திங்கன்னா 40 நாள் கிட்டத்தட்ட மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. பெய்ய 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 அவருடைய அந்த நோவா கட்டின அந்த பேழை மட்டும் மிதந்துக்கிட்டே இருக்குது. முழு உலகமும் தத்தளிக்குது. முழு உலகமும் கன்னத்திலையும் தலையிலையும் அடித்துக்குது. ஆனால் இந்த நோவாவினுடைய பேழை மட்டுமோ அந்த ஜலத்தில், அந்த தண்ணியில் அப்படியே மிதந்து கொண்டே இருக்குது. உலகத்தும் எல்லா மனிதர்களும் அழிக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த 8 பேர் மட்டும் தேவனுடைய எச்சரிப்பினால் காக்கப்பட்டாங்க. இன்றைக்கும் ஆண்டவரே, உம்முடைய எச்சரிப்புக்கு, உம்முடைய வேத வார்த்தைக்கு, உம்முடைய சத்தியத்துக்கு, நீ சொல்லுகிற அந்த வாழ்க்கைக்கு ஆண்டவரே நான் எச்சரிப்படையட்ட ஆண்டவரே. என்னிடத்தில் எவ்வளவு நீர் விசாரணை இருக்குது ஆண்டவரே, அசட்டுத்தன்மை எவ்வளவு இருக்குது ஆண்டவரே. நான் இன்னும் ஆயத்தமில்லாத எவ்வளவு சூழ்நிலையில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே. நான் எவ்வளவு இன்னும் ஆயத்தமாக்கப்பட வேண்டியவனாக இருக்கேன் ஆண்டவரே. எனக்கு எச்சரிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. இப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் எச்சரிப்பு பற்றாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த தமது ஊழியக்காரனும் தமது சிநேகிதனாக இருந்த ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுவாங்க. என்ன சொல்வார்னா, அவருடைய கற்பலகையை கொடுப்பாங்க. கற்பலகையை கொடுத்த உடனே அந்த கற்பலகையை சாதா இடத்துல வைக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு பேழை உண்டு பண்ணி ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணி அதுக்குள்ளே வைக்கணும்னு சொல்லிடுவார். அவரும் அந்த ஆயத்த நிலையோடு சேர்ந்து தேவன் சொன்ன அந்த பிரகாரமே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை தேவனுடைய மகிமைக்காகவே அவர் அமைப்பார். அதே போல் அதை கட்டமைப்பார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எந்தனுடைய மனுஷனுக்காகவும் நான் வாழக்கூடாது ஆண்டவரே, எந்த மனுஷனுடைய மகிமைக்காகவும் நான் ஜீவிக்கக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய மகிமைக்காகவே ஜீவிக்க என் இருதயத்தை தயார்படுத்த ஆண்டவரே, குடும்பத்தை தயார்படுத்த, சபையில் இருக்கிற நம் ஒவ்வொருவரும் தயார்படுத்த ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படியாய் அந்த பேழையை அந்த யாத்திராகமம் 39 நான் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 39. முப்பத்தி 5வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 39:5, 122 பக்கம். அந்த ஏபோத்தின் மேல் இருக்கும் விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பொன்னினாலும் இளநீல நூலனாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே செய்யப்பட்டது. அங்கே வாசிக்கிறோம். அந்த விசித்திரமான அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு அவன் என்னென்ன உபயோகப்படுத்த சொன்னாரோ அதை எல்லாத்தையும் உபயோகப்படுத்துகிறார் மோசே. அதை செய்வதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆனதுன்னு கணக்கிடப்படல. ஆனால் அவன் பொன்னினாலும் இரத்தாம்பார நூலினாலும் சிவப்பு நூலினாலும்
மெல்லிய பஞ்சு நூலினாலும் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே, ஆண்டவர் சொன்னபடியே அதை ஆயத்தப்படுத்துகிறார். இதெல்லாம் சேகரிக்கிறதுக்கு நம்ம பொண்ணுன்னு சொல்லிவிடுறோம், சிவப்பு நூலுன்னு சொல்லிடுறோம், ரத்தாம்பரம்னு சொல்லிடுறோம். ஆனால் இதெல்லாம் தயார்படுத்துவதற்கு அநேக ஆண்டுகள் ஆயிருக்கும், அநேக நாட்கள் பிடித்திருக்கும். ஆனால் அதெல்லாம் நாட்கள் ஆனாலும் நேர்த்தியாக தேவனுடைய மகிமைக்கென்னு ஒரு அறகுறையெல்லாம் அவர் செய்யலை. ஆண்டவரே இந்த மூளை இப்படி இருக்கட்டும், அந்த மூளை அப்படி இருக்கட்டும் அப்படின்னெல்லாம் அவர் ஆயத்தப்படலை. அவர் தேவன் சொன்ன பிரகாரமாகவே ஆயத்தப்பட்டார், ஆயத்தமாக செய்தார். இப்படி அவர் எல்லாம் செய்து முடித்ததுக்கப்புறம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மீது தேவனுடைய மகிமை வந்து தங்கிற்று. தேவன் அங்கே நிரப்பினார், அதை ஆசீர்வதித்தார். இதுபோல் நாம் தேவனுடைய மகிமைக்கென்று நாம் வாழ்கிற நாம் நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தும் போது, நம் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தும் போது, நம் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும் போது அங்கே தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை நம்ம பிள்ளைகளையும் நம் குடும்பத்தையும் நிரப்பும், ஆசீர்வதிக்கும். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை நாம் பார்க்குறோம். அப்படி தேவனுக்கென்று வைராக்கியமாய் வாழ்ந்தவர்களை நாம் கண்கூட பார்க்குறோம். இதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஒரு ஆயத்த நிலையில் இருக்கணும். இன்னும் பார்த்திங்கன்னா, நாணம் பெற்ற அந்த நாணம் பெற்ற தாவீதின் மகன் என்ன செய்தார்னா, சாலமோன், அவர் தேவனுடைய அந்த பெரிய தேவாலயத்தை கட்டுவதற்கு 7 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டான். 7 ஆண்டுகள் அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு எவ்வளோ ஒரு வேலை, தேவனுடைய மகிமைக்காகவே அதை செய்யும்படி 7 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டான். 7 ஆண்டுகள் முடிந்ததுக்கப்புறம் 7 நாள் அதுக்கு பிரதிஷ்டை செய்கிறார். இன்னும் சொல்லப்போனால் 100 காளைகளுக்கு மேலே பலி செலுத்துகிறார். பலி செலுத்தி தீட்டையெல்லாம் கழித்து அங்கே பார்த்திங்கன்னா அவ்வளவாய் தேவனை கொண்டு வருவதற்கு, அங்கே தேவனுடைய சமூகத்தை கொண்டு வருவதற்கு தான் இருதயத்தையும் தன் தேசத்தையும் அந்த ஆலயத்தையும் அவன் ஆயத்தப்படுத்துகிறான். இந்த நோவா தயாரானது போல, அவன் ஆயத்தமானது போல இந்த நீதிமொழிகளில் வாசிக்கிறோமே அந்த சாலமோன், அவனும் தன்னுடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தினான். அவன் ஆயத்தப்படுத்தி அந்த 7 நாள் அளவும் அந்த பலிகளை செலுத்தி பண்டிகையாக ஆசரிக்கிறான். அவன் ஜெபிக்கும்போது அங்கே வாசிக்கிறோம், தேவனுடைய மகிமை இறங்கி வந்ததுன்னு வாசிக்கிறோம். இதுபோல் ஆண்டவரே, என் வாழ்க்கையிலும் உம்முடைய மகிமை இறங்கி வருட்ட ஆண்டவரே, கடந்து போக வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை இருதயத்தை நிரப்பணும் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. குடும்பங்களை, சபையை ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்பப்படணும் ஆண்டவரே. இதற்கு ஆண்டவரே என்னுடைய ஆயத்த நிலை என்னென்னா, என்னை ஆயத்தப்படுத்திட்ட ஆண்டவரே. நான் கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களில் ஆண்டவரே நான் ஆயத்தமாகட்டும் ஆண்டவரே. நம்ம ஆயத்தம் இல்லாமல் தேவனுடைய சன்னிதானத்துக்கு நாம் வரக்கூடாது. நம்முடைய இருதயம் ஆயத்தம் இல்லாமல் ஏனாதானா என்று வருவோம் என்றால் அது தேவனுடைய ஆசீர்வாதம் அல்ல. அவன் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு 7 ஆண்டுகள் எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பார், எவ்வளவு நேரத்தை செலவிட்டிருப்பார். இன்னும் சொல்லப்போனால் நம்ம சபைக்கு கும்பகோணத்தில் இருந்தெல்லாம் வராங்க, நான் அவர்களை மெச்சிக்கொள்கிறேன். இது மயிலாடுதுறையிலேருந்தெல்லாம் வராங்க, அவர்களை நான் மெச்சிக்கொள்கிறேன். தூரத்திலிருந்து 22 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் இருந்தெல்லாம் அவங்க 10:30 வரணுமேங்கிற ஒரு ஆயத்த நிலையோடு வராங்க. ஆண்டவரே, நான் அருகில் இருக்கிறேன், பக்கத்தில் இருக்கேன், என்னுடைய இருதயம் இன்னும் ஆயத்தமாகலையே, ஒரு வாஞ்சி இல்லாத வரனே ஆண்டவரே. அவர் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு 7 ஆண்டுகள் ஆயத்தம் நிலையில் இருந்தார், தேவனுடைய மகிமைக்கென்றே. இது மாதிரி நம்முடைய இருதயத்தில் அவசர அவசரமாக எதையும் செய்ய வேண்டாம். நம் தேவ எச்சரிப்பு பெறுவோம், ஜாக்கிரதைப்படுவோம். ஆண்டவரே, நான் ஆயத்த நிலையில் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு ஏனாதானன்று சொல்லி ஒரு அலட்சிய போக்காக இருக்குவானா ஆண்டவரே. நாம் உண்மையாலுமே கிறிஸ்து இயேசுவை நாம் சேவிக்கிறவர்களாய், அவருடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய், அவருடைய அப்பத்தை தொடுகிற நாம், அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிற நாம் ஆண்டவரே, ஒரு உணர்வுள்ள இருதயம் இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தமும் உம்முடைய சரீரமும்
எவ்வளவு கனத்துக்குரியது ஆண்டவரே. ஒரு பாவிக்கு பிக்கும்படி ஒப்பு கொடுத்தீங்களே, உம்முடைய மேஜைக்கு, உம்முடைய பந்திக்கு, உம்முடைய சரீரத்தை பிக்கும்படி என்னையும் அழைத்தீங்களே ஆண்டவரே. இது எவ்வளவு மேன்மைக்குரியது ஆண்டவரே. அதை நான் ஏதோ ஒரு அற்பமாக எண்ணுகிறபடி இருக்க வேணாம் ஆண்டவரே. எல்லாருமே தேவனுடைய மனுஷர்கள் ஆயத்த நிலையில் இருந்தார்கள், அவர்கள் ஆயத்தமாக்கப்பட்டார்கள். இதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்வோம், ஆயத்த நிலையில் இருப்போம், நாம் தேவனை மதிப்போம், தேவனை நாம் கனவீனம் பண்ண வேண்டாம். தேவன் நல்லவர், அவருக்கு முன்பாக முகத்தை நாம் காண்பிப்போம், முதுகை அல்ல முகத்தை நாம் காண்பிப்போம். தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். தேவன் இந்த நாளில் பேசின நல்ல வார்த்தைகளுக்கு நானும் நன்றி செலுத்துகிறேன். ஆரம்பத்தில் நம்ம கேட்டது போல் அந்த பூமியில் வந்து தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, மனுஷனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். மனுஷனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா, ஒரு குழந்தையாக இருக்கும்போது நம்ம நேசிப்போம், ரொம்ப அன்பு கூறுவோம். ஒரு வாலிபனாக இருக்கும்போது அன்பு கூறுவோம், நேசிப்போம். அதே வயது ஆக ஆக பார்க்கும்போது அந்த நேசம் வந்து அப்படியே குறைஞ்சிரும். பார்த்திங்கன்னா அநேக வீட்டில் வயதானவர்கள்லாம் ஒரு அவங்கள ஒதுக்கிடுவாங்க ஓரமாக. அதான் அவங்க காட்டக்கூடிய அன்பு. ஆனால் ஆண்டவராகிய நம்முடைய பரம தகப்பனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா, என்னுடைய கருவில் தொடங்கி அது என்னுடைய நிறை வயது வரைக்கும், முதிர் வயது வரைக்கும், ஏசாயால நம்ம பிரதர் கேட்டது போல், அந்த நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் அப்படின்ட்டு நம்ம ஆரம்பத்தில் கேட்டோம். இதான் தேவனுடைய அன்பாக இருக்கிறது. அவரை நான் சார்ந்து கொள்ளும்போது, அவருடைய சத்தியத்தில் நான் நிலைத்து நிற்கும்போது, நான் அந்த பூமியில் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. நான் என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகுமோன்ட்டு நான் சோர்ந்து போக தேவையில்லை. என்னை யார் பாதுகாப்பா, என்னை யார் பார்த்துக்குவா அப்படின்ட்டு நான் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நான் அவரையே சார்ந்துட்டேன்னா, என்னுடைய நிறை வயது வரைக்கும் என்னை சுமக்க, என்னை ஏந்த அவர் அன்புள்ள தகப்பனாக இருக்கிறார். இதான் நான் உற்சாகப்படுத்தப்பட்டேன். இன்னொரு காரியம் என்னென்னா, நம்ம பெங்களூர் கான்ஃபரன்ஸ் போயிட்டுருக்குது. அதில் கிறிஸ்துவோட ஜீவனை எப்படி நம்ம வெளிப்படுத்துறது அப்படின்ட்டு ஒரு தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் பார்க்கும்போது ஜாக் பிரதர் ஃபஸ்ட் செஷனில் பேசினாங்க. அதில் நான் எப்படி அவரை நேசிக்கிறேன், எப்படி நான் அவரை அறிந்து கொள்வது, நான் எப்படி அவருடைய ஜீவனை வெளிப்படுத்துறது அப்படின்னா, எனக்கு விசுவாசமும் அன்பும் தேவனை பற்றிய அறிவும் எனக்கு வேணும்னா அது வேதத்தின் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். நான் எவ்வளவாய் குறைவுள்ளவனாக இருக்கிறேன் அந்த வேதம் வாசிக்கிறதில்ல அப்படின்ட்டு நான் உணர்த்தப்பட்டேன். ஏன்னா 3 வேளை நம்ம சாப்பிட்றோம், ஒரு வேளை கூட நான் மறந்துட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறதே கிடையாது. நான் ஒரு வேலையை கூட நான் ஒதுக்குறதே கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நான் எத்தனை வேளை ஒரு நாளைக்கு தேடுறேன், வாசிக்கிறேன், அதை உட்கொள்கிறேன்னு பார்க்கும்போது ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா அந்த மாம்சத்தில் நான் எப்படி 3 வேளையும் சாப்பிட்றேன்னா, பசி எனக்கு வருது. காலையில் வருது, அப்புறம் மதியம் ஆனால் வருது, இரவாகும்போது வருது. ஆனால் என்னுடைய ஆவியில் அந்த பசி இருக்குதான்னு பார்க்கும்போது பசி இல்லாதவனா நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு அது ரொம்ப வெட்கமாக இருந்துச்சு எனக்கு. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும்போது பசியே இல்லாமல் நான் இருக்கும்போது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி அடையாதவே அப்படியே இருக்கும். நான் அதிகமாக அவருடைய வார்த்தையை தேடும்போது, அவரோட வசனத்தை படிக்கும்போது தான் எனக்கு விசுவாசம் வரும். சூழ்நிலை வரும்போது நான் மேற்கொள்ள முடியும். தேவனுடைய அன்பு என்ன என்பதை நான் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி நான் தேவனுடைய வார்த்தையை தேடாமே இருக்கும்போது கிறிஸ்துவனுடைய ஜீவனை என்னால் வெளிப்படுத்தவே முடியாது. அது கேட்கும்போது ரொம்ப உற்சாகமாக இருந்தது. ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன். வரக்கூடிய நாட்கள்லும் நான் இந்த ஆவிக்குரிய பசியை நான் பெற்றுக்கொண்டு அந்த தாகத்தோடும் வாஞ்சியோடும் அவருடைய வார்த்தையை தேடுவேன்ட்டு என்னை நானே நான் உற்சாகப்படுத்தி கொண்டேன். அப்புறம் இன்னொரு காரியம் சொல்லும்போது பிரதர் நோவா குறித்து பேசினாங்க.
அதில் வந்து நோவாவுக்கோ தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்ட்டு அந்த ஆதியாகமத்தில் வரும். அப்படி எப்படி அவர் கிருபை பெற்றுக்கொண்டார்னா, ஒரு உத்தமனும் சன்மார்க்கனுமாய் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நோவா ஏனோக்கெல்லாம் பார்க்கும்போது தேவனோடு சஞ்சரித்த மனிதர்கள் அப்படின்ட்டு வரும். என்னை குறித்து என்னன்ட்டு பார்க்கும்போது, நான் அப்படி தேவனோடு சஞ்சரிக்கும் போது, அவரை தேடும்போது, அவரை வாஞ்சிக்கும் போது தான் எனக்கும் தேவனுடைய கண்களில் வந்து கிருபை கிடைக்கும். நான் வந்து இந்த ஆபத்துக்கும் விபத்துக்கும், இந்த நோவாவின் காலத்தில் அழிவு வரும்போது அவர் எப்படி தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து கொண்டாரோ, அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் பாதுகாத்து கொள்ள முடியும். ஏன்னா பிரதர் சொல்லும்போது அப்போல்லாம் எவ்வளவு நேர்த்தியாக ஒவ்வொரு காரியங்களையும் பண்ணாங்க. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை, இந்த ரத்தாம்பர நூல், அந்த பொண்ணு அப்படின்ட்டு அநேக காரியங்களில் அவங்க பயபக்தியாக எச்சரிப்பு பெற்று அது அப்படியெல்லாம் இருந்தாங்க அப்போ உள்ள வாழ்க்கை. ஆனால் இப்போ வந்து ரொம்ப கேஷுவலாக போயிடுது. அவரை தேடும் போதும் அவருடைய காரியங்கள்லாம் பார்க்கும்போது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ரொம்ப கேஷுவலாக ஏனோ தானோ என்று ஒரு எச்சரிப்பும் இல்லை, ஒரு பயம் இல்லை, நமக்கு பதட்டம் இல்லை, ஏதோ ஏனோ தானோ என்று இருக்குது. ஆனால் தேவனுடைய கண்களில் தேவன் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் மரித்து தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்து இந்த பழைய சட்டத்தை எல்லாம் மாற்றி நமக்கு இந்த கிருபையின் காலத்தில் நம்ம வச்சுருக்கிறதுனால நாங்கள் அப்படி இருக்கிறோம். ஆனாலும் வந்து தேவன் வந்து அந்த எனக்குரிய கணம் எங்கே அப்படின்ட்டு கேட்குறாரு. அதான் நான் அந்த நாளில் உணர்த்தப்பட்டேன். ஆண்டவரே, ரொம்ப கேஷுவலாக இருக்குது என்னுடைய கிறிஸ்டியன் லைஃபு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அந்த பயமும் பக்தியும் இந்த வாஞ்சையும் ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்ளுன்ட்டு இந்த நாளில் நான் வந்து ஆண்டவர்கிட்ட தான் கேட்குறேன். நான் அதை தான் விசுவாசிக்கிறேன். தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கையை தந்து கிறிஸ்துவின் ஜீவனை வெளிப்படுத்த தேவன் உதவி செய்வார் என்று என்னுடைய நம்பிக்கையை கேட்கிறேன். ஆமென். நாம் எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை மறுபடியும் நாம் திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் புஸ்தகம் அதில் 7வது வசனத்தை நாம் மறுபடியும் நாம் வாசிப்போம். வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அதாவது ஒரு ஜலப்பிரளயம் வரப்போகுது, இந்த முழு உலகமும் அழிய போகிறது. அது மாத்திரம் இந்த முழு உலகத்தோட சகல ஜீவ சந்துக்களும் அழிய போகிறது. இந்த செய்தியை நோவாவுக்கு ஆண்டவர் சொல்கிறாங்க. இது சாதாரணமாக அவர் சொல்லலை. எப்பொழுதுமே ஆண்டவர் வந்து செய்ய போகிற காரியத்தை முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு தம்முடைய ரகசியத்தை எப்பொழுதும் ஆண்டவர் சொல்லுவாங்க. ஆதியாகமம் முதல் வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவன் எச்சரிப்பின் வார்த்தையை சொல்லிட்டு தான் அவங்க கீழ்ப்படியாமல் போகும்போது தண்டனையை அனுபவிக்கிறாங்க. தேவன் ஒரு போலீஸ்காரங்க பிடிக்கிறது மாதிரி தேவன் பிடிக்கிறவர் இல்லை. ஏற்கனவே சொல்லிவிடுவார். ஏற்கனவே சொல்லி நீ ஜாக்கிரதையாயிரு, மௌனமாக இருந்துரு, தாழ்மையாக இருந்துரு, விட்டு கொடுத்துரு, சகிச்சிரு, பொறுமையாயிரு சொல்லி தேவன் எப்பொழுதுமே ஒரு எச்சரிப்பின் பலவையை வச்சிருவார். இது எங்கே ஆரம்பமாகுனா, அது ஏதேன் தோட்டத்தில் ஆதாமிலிருந்து காயின் வரைக்கும், அங்கே நோவா வரைக்கும், ஆபிரகாம் வரைக்கும், அங்கே தொடர்ச்சியாக எல்லா மனுஷர்களுக்கும் அந்த வார்த்தை சொல்லப்படுது. ஆனால் காரியம் என்னென்னா, கேட்டு எச்சரிப்பை பெற்ற மனுஷர்கள் கொஞ்சம் பேர் தான். எச்சரிப்பை பெற்ற மனுஷன் கொஞ்சம் பேர் தான். ஆனால் எல்லாரும் கேட்டாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் தான் அந்த எச்சரிப்பை கேட்டு ஜாக்கிரதையாகி தன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி, அதாவது தயார் நிலையில் வைத்து கொண்டவங்க வந்து கொஞ்சம் பேர் தான்.
ஆகையினால் இந்த நோவாவுக்கும் சொல்லப்படுது, அங்கேருந்து எல்லா ஜனங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு, உலகம் அழிய போகுதுப்பா, எல்லாம் அழிய போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எல்லாரும் கேலி பண்ணியிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பான். இன்றைக்கும் உலகம் அதே ஸ்பிரிட், அதே குணம்தான். ஆண்டவர் வரப்போகிறாரு, மனம் திரும்பு, நீ பார்க்குற வானம் பூமியை ஒரு நாளைக்கு இல்லாமல் போகணுன்னா இவனுக்கு பைத்தியக்காரன் நினச்சிட்டு இருப்போம். நமக்கு ஏதோ வேலை இல்லாமல் பைத்தியம் பிடிச்சது மாதிரி நாம் சொல்கிறது மாதிரி அவன் நினச்சிட்டு இருப்பான் அந்த உலகம். ஆனால் நாம் புத்திசாலிகள், ஞானமுடையவர்களாக இருந்து இப்போவே நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொள்ளும். இப்படி தான் அந்த நோவா ஏறத்தாழ 120 வருஷ காலங்கள் தன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொண்டான். தன் கண்களை ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொண்டான், தன் சிந்தை வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக வாழ்ந்து கொண்டான், பண விஷயத்திலே தன் வாழ்க்கையில் பணத்தில் உண்மையுடனாக இருந்தான். அவன் மற்றவங்களோடு கூட வாக்குவாதம் பண்ணி சண்டை பண்ணி இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக அவன் தன்னுடைய பலத்தையோ சக்தியோ இழக்கலை. தன்னுடைய சொந்த பணத்தை செலவு செய்து அந்த கப்பலை கட்டுவதற்கு அவன் செலவு செய்தான். அந்த கப்பலை கட்டும்பொழுது அவனுக்கு எத்தனையோ அவமானம் வந்திருக்கும், எத்தனையோ நிந்தை வந்திருக்கும். அவன் பைத்தியக்காரன்னு சொல்லியிருப்பார்கள். வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறது என்னவென்றால், நோவாவுடைய பேழை கட்டுகிற நாளில் மழையே பெய்தது இல்லையா. வானம் அந்த நாட்களில் மேக மூட்டமாகவும் நல்ல ஏசி போட்டது போல தான் ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்குமா. எப்படி ஊட்டி கொடைக்கானல்லாம் நீங்கள் போயிருப்பீங்களா, அதே போல் முழு பூமியும் அப்படி தான் இருந்துதான். வான மண்டலங்களில் தண்ணீர்னால் சூழப்பட்டிருந்தது. வெயில் அடித்தா அந்த ஓசோன் மண்டலம் அப்போ கிழிக்கப்படலை, வெயிலெலாம் வடிகட்டி குழுகுழுன்ற அந்த பூமி. ஆனால் அந்த மேலிருந்த தண்ணி எப்போ கிழிக்கப்படுது, வானத்தின் மதில்கள் எப்போ திறந்து இந்த பூமி தண்ணியினால் நிரப்பப்பட்டு காணுகிற சகல மலை மேடுகளெல்லாம் அது நிரப்பப்பட்டது. ஏராளமான ஜனங்கள் புலம்புறாங்க, எப்போ மழை பெஞ்சிருச்சு, இவனுக்கு இவ்வளவு தண்ணி வந்துருச்சு, வீட்டு மேலே ஏறுறான், மாடி மேலே ஏறி நிற்கிறான், மரத்து மேலே ஏறி நிற்கிறான், மலை மேலே ஏறி நிற்கிறான், தண்ணி வந்துருச்சு. நோவாவுடைய அந்த பேழை மட்டும் அப்படியே மேலே போயிருக்கு. அவன் பரிதவிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். யார் அவன்? நோவா பரிதவிப்பான். ஆனால் அவன் எச்சரிப்பை பெற்றான். இப்படி வரப்போகுதுங்கிறத விசுவாசத்தினாலே ஒரு எச்சரிப்பை பெற்று தன் சிந்தையில் நடக்க போதுன்னு எச்சரிப்பை பெற்றான். ஆனால் அங்கேருந்து ஜனங்கள் கேலியும் கிண்டலும் அவமானப்படுத்தினாங்க, இவனை அவமானப்படுத்தினாங்க. இன்றைக்கும் அதே போல தான் காலம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்படியே நடக்கும். வானமும் பூமியும் ஒழிந்து காணாமல் மறைந்து போயிடும். ஆனால் ஆண்டவர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் ஒரு எழுத்து கூட அழியாது. ஆதாமுக்கு சொன்னார் ஆண்டவர், நல்ல ஆண்டவர், அவர் எப்பொழுதுமே அவர் எச்சரிக்கிறவர், நல்ல தேவன். திடீர்னு போலீஸ்காரர் மாதிரிலாம் அப்படி வண்டியில் போகும்போது அந்த மூலையில் இப்படி திரும்பும்போது அப்படி டப்புன்னு போலீஸ்கார் பிடிச்சிருவார். போலீஸ்கார் பிடிச்சி, என்ன ஹெல்மெட் இல்லை, என்ன அவன்கிட்ட லைசன்ஸ் இல்லை, என்ன அவன் வண்டிக்கு ஆதாரம் ஆர்சி புக்கு இல்லை, என்ன அவன் லைட்டில் பொட்டு இல்லை, என்ன நீ வந்து வண்டியில் வந்து இந்த வண்டிக்கு சொந்தக்கார் யார் என்னான்னு சொல்லி போலீஸ்கார் டபக்குன்னு பிடிச்சிருவார். எந்த இதுவும் இல்லை அவருக்கு. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் இரக்கமுள்ள தகப்பனார். அதாமே நீ புசிக்கும் நாளில், உதாரணம் ஆதியாகம புஸ்தகத்தை நான் திருப்புவோம். ஆதியாகம புஸ்தகத்தில் நிகழ்ச்சியை நாம் திருப்புவோம். அங்கே ரெண்டாம் அதிகாரத்தில் ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்ளும். அங்கே தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டித்த உடனே அவனுக்கு அவர் சொல்லுகிறார், என்ன சொல்கிறாருனாக்கா 17வது வசனம், அதாவது 16, 17 வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 16, 17 வாசிங்க. தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆமாம், இது கட்டளை. இங்கே ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்குது, கனிகள் இருக்குது, அதை சாப்பிடுப்பா.
ஆனால் அந்த ஒரே ஒரு மரம், அதை செய்யாத, அதை நீ ஒருபோதும் வந்து புசிக்க வேண்டாம், அந்த மரத்துக்கிட்ட போக வேண்டாம் நீ. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, அவ்வளோதான். ஆனால் அந்த கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படித்தார்களா? அவர்கள் கீழ்ப்படியில் புசித்தார்கள். இப்போ தேவனுடைய பிரசன்னம் அவர்களை விட்டு போயிட்டு, தேவனுடைய கிருபை அவர்களை விட்டு விலகிடுச்சு. சாபத்தை சுமந்து கொண்டார்கள். தேவனுடைய அந்த அருமையான பிரசன்னத்திலிருந்த வழி விலகி போனார்கள். தோட்டத்திலிருந்து அவர்களை துரத்தி விடப்பட்டார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இப்போ நடக்க போகுதுன்னு? ஆனால் தேவன் ஏற்கனவே சொல்லிட்டார், நீ புசிக்கும் நாளிலே சாவாய், தொடாத. அருமையாக தேவன் சொன்னார். ஆனால் அவங்க கேட்கல. ஆனால் தேவன் சொன்னது போல் என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, அவர்களை தோட்டத்துக்கு வெளியே அவர்கள் அனுப்பிச்சுட்டார். சுடரொளி பட்டயத்தை அங்கே காவல் வைத்தார். அவர்கள் வேர்வையினால் சிந்தி சபிக்கப்பட்டவர்களாகி பூமியிலே அவர்கள் நிலையற்றவர்களாய் போனார்கள். ஏன்? கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனார். தேவனை எச்சரித்தாரா இல்லையா? எச்சரித்தார். அடுத்த இன்னொரு மனுஷன் காயின் ஆபேல், அவனை எச்சரித்தாரா ஆண்டவர்? எச்சரித்தார். நாம் காயின் ஆபேலின் புஸ்தகத்தை நாம் திருப்போம். அதாவது 4ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். 6வது வசனம் 7வது வசனம், 4ஆம் அதிகாரம் 6-7. அப்பொழுது கர்த்தர் காயீனை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டதே? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றது. இப்போ தேவன் உனக்கு ஆபத்து வரப்போகுது, நீ எச்சரிக்காருன்னு சொல்லி தேவன் உனக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாங்க. ஆனால் காயின் அதை கேட்டானா? எப்பா உனக்கு சோதனை வரப்போகுது, நீ ஜாக்கிரதையாக இரு. சோதனை வர்ற நேரங்களில் நீ ஜாக்கிரதையாக இரு. உனக்கு தீமை செய்வாங்க, உன்னை பகைப்பாங்க, உன்னை எதுக்குவாங்க, உன்னை எடுத்துக்கொள்ளுவாங்க, உன்னை காரி துப்புவாங்க, காரியம் நடக்கும். நீ நன்மை செஞ்சிரு, நீ நன்மை செஞ்சிரு. உனக்கு ஒரே ஒரு தருணம் கொடுக்குறேன், நீ நன்மை செஞ்சிரு ஆண்டவர் சொன்னாங்க காயினுக்கு. காயின் கேட்டானா? படும்பாவி, கேட்கல. வாழ்க்கையில் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தெரியும், அவங்களுக்கு இது செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். நேர்மையாக ஆண்டவர்கிட்ட வந்திருக்கலாம். ஆண்டவரே, கோபம் வந்துக்கிட்டே இருக்கு ஆண்டவரே, எரிச்சல் வந்துக்கிட்டே இருக்கு ஆண்டவரே, இன்னாரம் மன்னிக்க முடியவே இல்லை ஆண்டவரே என்று சொல்லி இந்த காயின் கேட்டிருந்தான்னா ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல இருதயத்தை கொடுத்துருப்பாங்க தான். நம்மளும் அநேக சமயங்களில் நம்மளால் செய்ய முடியாது, நீதி செய்ய முடியாது தான். ஆனால் ஆண்டவரை கேட்டிருக்கணும், இயேசுவே மன்னிக்கக்கூடிய இருதயம் எனக்கு இல்லை ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் அடிக்கடி செஞ்சிடறேன் ஆண்டவரே, ஆண்டவரே என் கண்ணு அடங்குது ஆண்டவரே, என் சிந்தைகள் சரியான நிலையில் இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே தயவுசெய்து என் சிந்தை வாழ்க்கை உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க, இந்த நாக்கு அடங்குது ஆண்டவரே, அடைக்க ஆள கிருபையை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி என் தோல்வியை ஒற்றுக்கொண்டு நான் அவரிடத்தில் வந்திருப்பேன். ஆனால் அவர் எனக்கு உதவி செய்திருப்பார். அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார், செய்யாத ஜாக்கிரதைன்னு. கேட்டானா? கேட்கலை. அவன் பழி வாங்கிட்டான். தன்னுடைய சகோதரன் ஆபேலை அவன் பழி வாங்கி கொலை செய்து என்ன ஆனான்? அவனும் அவனுடைய வாழ்க்கையில் சீர்கட்டவனாய், முழு உலகத்தில் அலையிறவனாய், சபிக்கப்பட்டவனாய், தேவனுடைய சாபத்தை சுமக்கிறவனாய் போயிட்டான். ஆனால் இப்படி நடக்க போகுது தேவன் எச்சரித்தாரா? எச்சரித்தார். எச்சரிப்பதை அவன் கேட்கிறேன். அதே போல் நோவா தேவனுடைய ஒரு சொன்னாங்க, ஆனால் கேட்டான், கேட்டுட்டான், தன்னை பாதுகாத்து கொண்டான். உங்களுக்கும் எனக்கும் எச்சரிப்பின் சத்தம் சபையில் தேவனுடைய வார்த்தையில் தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையில் நாம் எச்சரிப்பு அடையும்படிக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்குது. ஆனால் காது உள்ளவங்க கொஞ்சம் பேர் தான். காது உள்ளவங்க கொஞ்சம் பேர். ஒருத்தருக்கு ஒரு தர மெல்லமாக சொன்னால் போதும். சில பேருக்கு எக்காலம் போல் சொன்னாலும்
இது உள்ளுக்குள்ளே போகிறது இல்லை. ஏன்னா வேறு ஒன்று அடைச்சிக்கிட்டு இருக்கு. பெருமை, சுயநலம், அது ஜவ்வு அடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் தேவனுடைய வார்த்தை உள்ளுக்குள்ளே போகிறது இல்லை. தாழ்முள்ள ஜனங்கள் எப்பொழுதுமே கேட்பாங்க. பெருமை உள்ளவங்க செவிட்டு விரியனை போல் அவர்த்துக்கும். சில இடத்துல வண்டியில் போனோம்னாக்கா சில பாம்பு படுத்து கிடக்கும். என்னத்தை தான் ஆரம் அடித்தா போகாது. ஏன்னா அதுக்கு காதிலே உழுவாது அந்த பாம்பு. ஆனால் விஷம் நிறைந்த பாம்பு தான். சில பேருடைய நிலைமை என்ன இருக்குது, விஷம் இருக்குது நாக்கில், தொண்டையில் விஷம் இருக்குது, ஆனால் காது கேட்கலை. தேவனை எச்சரிக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் எப்போதும் எச்சரிக்கிற நல்ல தேவன். அவர் திடீர்னு போலீஸ்காரனை போல நம்மளை பழி வாங்குறவர் அல்ல. அவர் நல்ல தேவன். நான் முழு வேதாகமத்திலும் இந்த செய்தியானது பதியப்பட்டிருக்கு. எச்சரிப்பு பெற்றான். எச்சரிப்பை கேட்டு தன் வாழ்க்கையிலே பிழையை உண்டு பண்ணி காக்கப்பட்டான் இந்த நோவா. அநேக ஜனங்கள் எச்சரிப்பை பெறாமல், எச்சரிப்பை அலட்சியம் செய்து, ஆதாமை போல, இந்த காயினை போல எத்தனையோ ஜனங்கள் வேதாகமத்தில் நீங்கள் கவனமாக நீங்கள் தியானிச்சிங்கன்னா யாரெல்லாம் எச்சரிப்பை கேட்டார்கள். உதாரணம், நீதிமொழியின் புஸ்தகத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். நீதிமொழியின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். 1ஆம் அதிகாரம் 23, 24 வாசிங்க. 25 வாசிங்க. என் கடிந்துகொள்ளுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். நான் கண்டிக்கிறேன், எச்சரிப்பை சொல்கிறேன். உங்களுடைய இருதயம் கடினமாக இருக்கு. என் ஆவியை உங்களுக்கு கொடுக்குறேன். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய என்ற ஆவியானவர் கொடுக்குறேன். அவரை துக்கப்படுத்தி அவரை அனுப்பிச்சிட்டிங்க. அவர் துக்கப்படுத்தி பறந்து போயிட்டார். ஆனால் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாருன்னு. இல்லை. சவுல் ராஜா தன்னுடைய ஆவியானவர் தம்மை விட்டு கடந்து போனதாக அறியாமல் இருந்தான். சிம்சோன் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு போயிட்டார். அன்னையோட வாழ்க்கையில் யாருடைய இருதயத்தில் அவர் தங்கி இருப்பார்னா, இருதயத்தில் நொறுங்குண்டு அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவன், அவனிடத்து அவர் தங்கியிருப்பார். அவனோடு கூட ஆலோசனை பண்ணுவார். ஆனால் கடின இருதயம் கொண்டவர்கள், அதை எச்சரிப்பை அலட்சியம் செய்கிறவர்கள், இவர்களை விட்டு அவர் கடந்து போயிடுவார். அப்படியே போயிடுவார். என் ஆவியை நான் உங்களுக்கு அருள்னேன், ஆனால் நீங்கள் உங்களுடைய இருதயம் கடினத்தின் மித்தம் அவர் அப்படியே போயிட்டார். 25ஆம் சொல்ல, என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளிட்டீங்க, என் கடிந்து கொள்ளுதலெல்லாம் நீங்கள் வெறுக்கிறீங்க. எப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜெயம் வரும்னா, அது எங்கிறனாக்கா ஆவியில் நான் கடிந்து கொள்ளுதலை நேசிக்கும் பொழுது தான் ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு அவன் ஆவிக்குரிய ஜெயம் பெற்றவனாய் இயேசு போல் ஒரு வாழ்க்கையை வாழ அவன் முற்பட முடியும். ஆனால் யாருமே என்னை கண்டிக்கக்கூடாது, என்னை யாருமே தொடக்கூடாது என்று சொல்லி நினைக்கிறவங்க யாரோ அவங்க ஆவிக்குரிய வீழ்ச்சியினுடைய படும் பாதாளத்தில் போயிடுவாங்க. நான் சொல்கிறதெல்லாம் இங்கே மனதில் வைத்துக்கொள்ள முடியும். நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் கடிந்து கொள்ளுதலை யாரெல்லாம் நேசிக்கிறீர்களோ, யாரெல்லாம் அக்கிரமத்தை வெறுக்கிறீர்களோ, ஒரு காலத்தில் நீங்கள் ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்களாய் ஐஸ்வர்யவாட்டியாய் மாறுவ. யாரெல்லாம் கடிந்து கொள்ளுதலெல்லாம் அலட்சியம் பண்ணுகிறவர்களோ, எச்சரிப்பை யாரெல்லாம் உதாசீனம் செய்கிறார்களோ, அவர்கள் தலையிலே கையை வைத்து மண்ணள்ளி போட்டுக்கொண்டு ஒரு நாள் அழ வேண்டியிருக்கும். ஐயோ, நான் அலட்சியம் பண்ணேனே, நான் வீணடித்தேனே, என்ன பண்ணுறது? பாலில் பாத்திரம் இருக்க வரைக்கும் பால் பாத்திரத்தை ஜாக்கிரதையாக பார்த்துக்கம்மான்னு சொல்கிறோம். ஆனால் நீ பால் பாத்திரத்தை
அலட்சியம் பண்ணி எட்டி உதச்சி தள்ளி ஊற்றி குப்புறக்க கவுத்தாச்சு, பாலெல்லாம் சிந்தி போச்சு. இப்போ பால் வரும்னா வருமா? வரவே வராது. அதே போல் தான் ஏசா தான் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனை இழந்து போனான். ஆனால் மறுபடியும் அதை பெற்றுக்கொள்ளலான்னு அவன் விரும்புகிறான். வேதம் சொல்லுது, அவன் கண்ணீரோடும் கவலையோடும் தேடியும் அதை அவன் அடையவில்லை. ஏன்னா அலட்சியம் பண்ணவர்கள். இங்கே உட்கார்ந்துருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு எச்சரிப்பின் சத்தங்கள் வரும்பொழுது அதை அப்படியே நம்ம இருதயத்தில் வைத்து கொள்ளணும். ஆண்டவரே, நான் உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே, சிந்தையில் உத்தமாக வாழணும் ஆண்டவரே, என் நாவை அடக்கி ஆளணும் ஆண்டவரே, என் கண்களை ஆண்டவரே ஜாக்கிரதையாய் பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டவரே, என்னுடைய சிந்தையில் உண்மையாக நான் வாழ்ந்துடணும் ஆண்டவரே. இன்னாரை குறித்து என் இருதயத்தில் மனத்தாங்கள் கசப்பு வந்துக்கிட்டே இருக்கு ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நிச்சயமாலே கேட்குறவங்க பெற்றுக்கொள்வாங்க. ஆனால் நீங்கள் அக்கிரமத்தை நீங்களும் நானும் வெறுக்கலைன்னா, அக்கிரமம் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறித்து அது கூட்டத்தை உருவாக்கி அது வைராக்கியத்தை உண்டாக்கி பிசாசு தன் சிம்மாசனம் போட்டு அங்கே உட்கார்ந்து ஆளுகை செய்து நம்மளை ஆகாதவனாய் ஆக்கி விடுவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் தேவன் எச்சரிக்காமல் திடுமுடுன்னு எந்த காரியத்தையும் செய்கிறவர் அல்ல. முழு வேதாகமத்திலும் தேவன் எச்சரிக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். மெல்லிய சத்தத்தில் பேசுவார். அந்த நீதிமொழி புத்தகத்தில் வாசிக்கிறோம், அதே கடைசியில் வாசிக்கிறோம். 33 வாசிங்க, 1:33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். எனக்கு செவி கொடுத்தவன் எவனோ, என்னுடைய வார்த்தைக்கு எவன் கவனமாய் செவி கொடுத்தானோ அவன் விக்கினகமின்றிங்கிறதுக்கு தமிழில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அதுக்கு 1-2 சில இதை சொல்லுங்கள் பார்ப்போம். பயம் இல்லாமல், கவலை இல்லாமல், எதுக்கு பதட்டம் இல்லாமல், நிறைய வேர்டு இருக்குது. அதாவது தமிழுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது. வேறு எந்த மொழிக்கும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆனால் தமிழ் வார்த்தைக்கு நிறைய வார்த்தைகள் போடுறதுக்கு நமக்கு வேறு எந்த இந்தியாவில் ஆங்கிலத்தில் கூட நான் சொல்ல விரும்புகிறேன், ஆங்கில மொழிகளுக்கு கூட சொல்ல வரேன். எத்தனையோ தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எத்தனையோ வார்த்தைகள் இருந்தாலும், ஆனால் தமிழுக்கு அந்த வார்த்தையை போடுறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது. விக்கினகமின்றி, பயப்பட, ஆபத்துக்கு கவலை இல்லாமல் நீ இருப்ப, எனக்கு செவி கொடுத்தா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எச்சரிப்புக்கு எப்பொழுதும் செவி சாய்க்கணும். சில நேரங்களில் யுத்தத்துக்கு போகிறவர்களுக்கு அங்கே எக்காலம் இருக்கும். இவங்க குடித்து புசித்து உறங்கி கொண்டு ராத்திரி 12 மணிக்கு ஒரு செய்தி கேட்டாக்காவே எக்காலம் ஊத ஆரம்பித்தா எல்லோரும் எழுப்பிடணும், ஜாக்கிரதை ஆகிடணும். யுத்தத்துக்கு ரெடி ஆகி உன்னுடைய பட்டயத்தை எடுத்துக்கோ, ஜாக்கிரதை ஆகிடு. எதிரியோட யுத்தம் பண்ண நீ ஜாக்கிரதை ஆயிடு, எதிரி வந்துட்டான். ஜாமக்காரன் பார்த்து சொல்லுவாங்க. அப்போ எக்காலம் ஊதுறவங்க பக்கத்தில் இருப்பாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும், ஜாக்கிரதை ஆகிடணும். எக்காலம் ஊதுறத அலட்சியம் பண்ணால் என்ன? ஆகையினால் எக்கால சத்தம் கேட்கும்போது விழிப்படைந்து எச்சரிப்பை பெற்று நான் ஜாக்கிரதையாக ஆகிடும். ஆனால் நான் ஆபத்துக்கு ஒருபோதும் பயப்படாமல் அமைதியாக இருப்பேன். ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாடுகிற நாட்களில் எச்சரிப்பை பெற்று ஜாக்கிரதையுடனாகி தன் குடும்பத்தை பாதுகாத்து கொண்டான். ஏன், இந்த மனுக்குல வர்க்கமே அந்த எச்சரிப்பை கேட்டு அவன் ஜாக்கிரதையில் என்னன்னா, நீங்களும் நானும் இருக்காது, இந்த பூமி இருந்திருக்காது, மனுக்குள்ள இருந்திருக்காது. அந்த ஒரு மனுஷனுக்காக நம்ம நன்றியுடனாக இருக்கணும், எச்சரிப்பை பெற்ற மனுஷனுக்காக. அதனால் நம்முடைய குடும்பங்களுக்கு நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய எச்சரிப்பை கேட்கிறவர்களாய், எச்சரிப்பை பெற்று பயபக்தி உடையவனாகி, பயமும் பக்தியும் கலந்த வாழ்க்கை,
அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ நம்ம ஒருவரும் ஆயத்தமுடலாக இருப்போம். பிரியமானவர்களே, கண்டிப்பாக இந்த பார்க்குற உலகம் ஒரு நாளைக்கு இல்லாமல் போகும். கண்டிப்பாக இந்த உலகம் ஒரு நாளைக்கு அழிக்கு போகிறது. தேவனுக்கு முன்பாக எல்லாரும் நிற்க வேண்டியிருக்கிறது. அவருக்கு முன்பாக கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆகினால் நம்மளை தாழ்த்தி மனம் திரும்பி, ஆண்டவரே என் மித்தம்தான் இன்னும் நியாயத்திருப்ப வராமல் வச்சுருக்கீங்க, இந்த ஒரே ஒரு பாவி மனம் திரும்பணுங்கிறதுக்காக தான் நீங்கள் இன்னும் இந்த உலகத்துக்கு இன்னும் நியாயத்திருப்பு அனுப்பலை. ஏன்னா இவன் மனம் திரும்பணுங்கிறதுக்காக. ஆண்டவரே நான் சீக்கிரம் மனம் திரும்பிடுறேன், என்னை தாழ்த்தி விடுறேன், நான் ஆயத்தமாயிடுறேன் என்று சொல்லி நம்ம எச்சரிப்பை பெற்று இந்த நாட்களில் ஆயத்தமாகிவிடும். பிரியமானவர்களே, ஆமென். நாம் கேட்ட வார்த்தைக்கு நம்பிக்கை இருக்கலாம். சுறுசுறுக்கமாக கடைசியாக பிரதர் ஜெபம் பண்ணி முடிச்சிடுவாங்க. மேகநாதன் பிரதர். தேவன் பேசிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் மெய்யாகவே தேவன் என்னோடு பேசியிருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நான் அதிகமாக உணர்வடைந்த ஒரு காரியம், ஆண்டவர் என்னோடு பேசினதே தான். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் நாம் கேட்டோம். நோவா, இன்னும் பார்த்தோம்னா ஆபிரகாம், யோபு, எத்தனையோ தேவனுடைய மனுஷர்கள். நோவா பார்த்தோம்னா அவன் வாழ்ந்த சந்ததியிலே நோவா அவன் நீதிமானாக இருந்தான். நாம் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். இதில் பார்த்தோம்னா ஆதியாகமம் 6:6, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். ஆதியாகமத்தில் 1, 2 அதிகாரத்தில் பார்த்தோம்னு சொன்னால், அவர் மனுஷனை உண்டாக்கினது மிகவும் நல்லது என்று கண்டார்னு இருக்கும். எல்லாத்தையும் நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார்னு இருக்கும். ஆனால் அவர் தம்முடைய சாயலின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி உருவாக்கினதுக்கு பிற்பாடு அது மிகவும் நல்லது என்று கண்டார். அப்படி உண்டாக்கின மனுஷனை குறித்து தான் இங்கே வேதம் சொல்கிறது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தான் உண்டாக்கின மனுஷனை கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாருங்கிற ஒரு காரியம் எவ்வளோ ஒரு கஷ்டமான காரியம். அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. வேதத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் வாசிக்கும் பொழுது மிகவும் எனக்கு வருத்தமாக இருக்கும். ஒரு சில காரியங்களை நாம் செய்வோம், ஆனால் செஞ்சதுக்கு பிற்பாடு அந்த காரியம் ஏண்டாப்பா செஞ்சோம், அது மனசுக்கு கஷ்டமும் விசனமாக இருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ரொம்பவும் பிரயாசப்பட்டு தேவன் உண்டாக்கின செய்த காரியங்களை குறித்து தேவன் அவர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்றார். இப்படி சொல்லிட்டு தான் கீழே அடுத்த வசனமே, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் வாசிக்கிறோம். பிரியமுள்ள, இந்த நாட்களிலும் நாம்
ஆண்டவர் சொல்லும்பொழுது சொல்லுவாங்க, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரின் காலத்திலும் நடக்கும்னு தான் இருக்குது. இந்த காலம் நோவாவின் காலத்தில் அப்படி தான் இருந்தது, அதே போல் தான் இந்த காலத்துலேயும் தான் இருக்குது. ஆனால் நோவாவுடைய காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஆனால் இந்த நாட்களில் நாம் கிருபையின் கீழாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நாம் கேட்டோம், கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு வரப்போகின்ற காரியங்களை அறிவிக்கிறவர். அவர் தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும்னு இருக்குது. எவ்வளவோ பாதுகாப்பு நமக்கு இருக்குது. ஆனால் தேவன் ஒன்றை சொல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் செய்யவே மாட்டார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! அவர் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியுமாகிய அந்த சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் அந்த ஆவியானவர் நாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னும் நம்மளோடு பேசுவார், செய்து கொண்டிருக்கும் பொழுதும் பேசுவார், முடித்த பின்பும் அவர் மனஸ்தாபப்படுவார். நாம் உணர்வுள்ளவர்களாய் கேட்டோம் இல்லையா, கேட்கின்ற காதுள்ளவர்களாக இருப்போமானால் கண்டிப்பாய் நாம் வழி விலகி போகவே மாட்டோம். நடந்த நாட்களில் நான் அதான் உணர்வடைகிறேன். ஆண்டவரே, நீர் பேசுகிற இந்த எச்சரிப்பின் சத்தத்தை நான் கேட்கிறவனாக இருக்கிறோம். வேதத்தில் பார்த்தோம்னா அநேக கேட்டோம். காயினோடு தேவன் பேசினார். ஏன் உன் முகநாடி வேறுபட்டது? உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அப்படின்னு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஆவியானவர் எவ்வளவோ தடுக்க பார்க்குறார். ஆனால் நம்முடைய ஆவி என்ன செய்யுது? தாவீதின் வாழ்க்கையில் பார்த்தோம்னு சொன்னால், அவன் ஜனங்களை இலக்கம் பார்த்தான். ஆனால் இதில் எத்தனையோ நன்மைகளை தேவன் கொஞ்சம் ஆட்களை கொண்டு எத்தனையோ யுத்தத்தில் ஜெயம் பெறும்படி செய்திருப்பார். ஆனால் அவன் இலக்கம் பார்ப்பது அவனுடைய சேனை தளபதிக்கு அது உகந்ததாக இல்லை. ஆனாலும் அந்த அகிதோப்பேலின் அந்த 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 தேவனுடைய மனுஷனுடைய சேனை தலைவனுடைய ஆலோசனையை விட ராஜாவின் அந்த வாய்ஸ், அந்த சத்தம் அதிகமாக இருந்ததுனால அதை விட்டுட்டான். அந்த காரியத்தை நிமித்தம், இலக்கம் பார்த்தது நிமித்தம் அவனுடைய தேசத்தில் 3 நாள் உனக்கு ஆண்டவர் கேட்டார், யுத்தம் வேணுமா, இல்லை உன்னுடைய எதிரிகளுக்கு புறமுதுகி காட்டி ஓடணுமா, இல்லை கொலை நோய் வேணுமான்னு சொல்லி. இப்படிதான் பிரியமானவருடைய அநேக சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்குது. என்னென்னா, நான் தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடக்கும் பொழுது கண்டிப்பாக எச்சரித்தும் நான் கேட்கவில்லை என்றால் தண்டனைக்கு நாம் ஒருபோதும் தப்ப முடியாது. இந்த நாட்களில் நாம் கேட்டது போல் நம்முடைய ஆண்டவர் போலீஸ்காரர் அல்ல. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் 2ஐயும் வச்சுருக்கிறார். அவர் பலவந்தம் பண்ணி நம்மளை கீழ்ப்படியணும்னு எதிர்பார்க்குறதே இல்லை. ஆனால் அவரோ நமக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்து தான் நாம் என்ன செய்கிறோம், கீழ்ப்படிவதும் கீழ்ப்படியாமல் போவதும் நம்முடைய கையில் தான் இருக்கிறது. நம்மை சுதந்திரவாளியாக வைத்து விட்டார். நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கிற அவர் பரமபிதா. அதனால் பிரியமானவர்களை, எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு மட்டும் நாம் பயந்தோமானால், நீங்கள் கடவுளுக்கு பயப்படுவீர்களானால் இந்த பூமியில் எந்த மனுஷனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாராளை பார்த்தோம்னா, ஆபிரகாம் கூட நீ உன்னுடைய அழகையும் உன்னுடைய காரியத்தையும் கண்டு என்னை கொன்று போட்டு விடுவார்கள், நீ என்னுடைய சகோதரி என்று சொல்லியிருப்பான். அது நிமித்தம் அங்கே அவளுக்கு ஒரு பேராபத்து ஏற்படுகிறது. ஆனால் கடவுளுடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்தது நிமித்தம் ஆபத்துக்கு பயப்படாதிருக்கிறாள். பிரியமானவர்களை, நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் அடங்கியிருக்கும் பொழுது, நான் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக இருக்கும் பொழுது ஒரு ஆபத்துக்கும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் நீதிமொழிகளில் அந்த கேட்ட வார்த்தை எனக்கு ரொம்பவும் பிரயோஜனமாக இருந்தது. அந்த நீதிமொழிகள் 1:33 பக்கம் 764 கடைசி வசனம், முதல் அதிகாரம் கடைசி வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். நாம் ஆண்டவருக்கு மாத்திரம் அவருடைய வார்த்தைக்கு நான் செவிசாய்த்து நான் கவனமாய் நடந்துவிட்டால் இந்த பூமியில் எந்த ஆபத்துக்கும்
நான் பயப்படாமல் அமைதியாக இருக்க முடியும் பிரியமானவர்களே. இந்த வரப்போகின்ற நாட்களில் நான் கேட்டது போல் நாம் தேவன் நம்மை எச்சரிக்கும் பொழுது அந்த மெல்லிய சத்தத்துக்கு நான் அநேக சூழ்நிலைகளில் பார்த்துருக்குறேன். வெளி சத்தத்தை விட தேவனுடைய சத்தம் என்னுடைய இருதயத்தில் பெருசாக இருக்கும். தேவன் நம்மிடத்தில் பேசுவாரானால் எந்த சூழ்நிலையிலும் அவர் வந்து நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவர். நாம் எப்படியாகிலும் நம்மளை பாவம் செய்ய விடக்கூடாதுங்கிறதுல அவர் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறார். நம்முடைய மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுகிறது. அப்போ நான் மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? ஆண்டவர் விட்டுடுவார். நம்மளால் முடிந்த அளவுக்கு அவர் போராடி பார்ப்பார், எச்சரித்து பார்ப்பார், சுதந்திரத்தை நம்மிடத்தில் கொடுத்து விடுகிறார். இப்போ நீ ஜாக்கிரதையாயிரு, இப்பொழுது நீ உன் வாயை மூடு, இப்போ அமைதியாக இருந்துரு, இப்போ நீ அதிகமாக பேசிக்கிட்டு இருக்க, நான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் நடக்கிறது சரியா தப்பா, நீ வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் நீ செல்லக்கூடிய வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் உண்டாகும்னு இருக்குது. அந்த சத்தம் இன்றைக்கி நமக்குள்ளேயே இருக்குது. நான் பேசும்போதே நமக்கு தெரியும் நான் பேசுனது சரியா, நான் நடந்துக்கிட்ட விதம் சரியா அப்படின்னு. நான் என்ன ஆவியில் இவங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன், எந்த ஆதாயத்துக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன், எல்லாமே ஆவியானவர் நிறுத்து பார்க்கிறார். இல்லை, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. வரப்போகின்ற நாட்களில் தேவ ஆவியினால் நம் ஒவ்வொருவரையும் நடத்த தேவன் உதவி செய்வாராக. தயவுசெய்து நாம் எழுந்திருப்போம். வந்ததிலிருந்து வாய் திறக்காத 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள் நம்முடைய சத்தத்தை உயர்த்தி கேட்ட வார்த்தைகளுக்கு நேராய் உணர்த்தப்பட்ட, மனம் திரும்பின, தேவன் நம்மோடு பேசின இடைப்பட்ட காரியத்தை குறித்து நாம் தேவனிடத்தில் நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் தாயின் கருவில் உற்பத்தியானது முதல் எங்களை ஆதரித்தவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கருவில் எலும்புகள் உருவாவதற்கு முன்னமே எங்களை அறிந்தவரே, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல இந்த நாட்களிலும் எங்களுக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது. ஆண்டவரே தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் வாழ்க்கையில் நீர் சொல்கிறபடி எங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. எங்கள் மேல் இரக்கமாக இருங்க ஆண்டவரே. நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீர் பாராட்டின ஆண்டவரே எல்லா ஐவுகளுக்கும் இரக்கங்களுக்கும் நன்மைகளுக்கும் நாங்கள் எல்லாம் வேணும் பாத்திரவான்கள் அல்ல. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய எச்சரிப்பின் சத்தத்தை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, ஆமாண்டவரே, அநேக சூழ்நிலைகளில் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நீதியின் மேல் பசிதாகம் இல்லாமல் இருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் நன்றாய் ஆகாரம் சாப்பிடுவதில் நாங்கள் மறப்பதில்லை. ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பது, உம்முடைய வார்த்தைகளை உட்கொள்வதில் மிகவும் பலவீனர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இன்னும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே குழந்தையாக இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நாங்கள் பாலுண்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, பலமான ஆகாரத்தை உட்கொள்ள புருஷராக இருக்க, ஸ்திரீகளாக இருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கள். எங்கள் மேல் இரக்கமாக இருங்க ஆண்டவரே. தகப்பனே, இரக்கம் பாராட்டுங்க. இந்த நாளில் கொடுக்க வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையோடும் பிரச்சனையோடும் கண்ணீரோடும் ஆண்டவரே எத்தனையோ கேள்விகளோடும் வந்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே அவர்களை உங்களுடைய ஆவியினால் வார்த்தையினால் நிரப்பி அவர்கள் திருப்தி உள்ளவர்களாய் நீர் அனுப்புவீராக. தகப்பனே, இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட ஆகாரத்துக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். படைத்த கரங்களை ஆசீர்வதியும். உண்டு உமக்கு மகிமையை வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.